வணக்கம். இது வெற்றி குரல். நேற்றைய தமிழ் வீடியோவை தொடர்ச்சியாக 9th யூனிட் 1 இருந்து தொடர்ச்சியாக ஒரு வீடியோ பார்க்குறோம். இது தமிழ் விடு தூது. இது ஒரு தமிழை எப்படி தூது விடுறாங்க, அந்த தூது மூலயமா தமிழை அவ்வளோ உயர்வாக மரியாதையாக சிறப்பித்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதோடைய ஆசிரியர் யாரும் நமக்கு தெரியல. எந்தெந்த விஷயங்களெல்லாம் தூது அனுப்புகிறாங்கன்னா, கிளி, அன்னம், விரலி, பணம், இந்த விஷயத்துலலாம் தூது அனுப்புகிறாங்க. அந்த வரிசையிலேயே தமிழையும் தூதாக அமிச்சதா இங்கே சொல்லப்படுது. இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். அது என்னென்னா கன்னி. கன்னி அப்படிங்கிறது 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதுபோல தமிழில் 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். எதுகைனா 2வது எழுத்து ஒரே மாதிரி வரும். 2 லைனில் முதல் லைன்லேயும் 2வது லைன்லேயும் 2வது எழுத்து ஒரே மாதிரி வரும். அதுதான் எதுகை. எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். அதுக்கப்புறம் அதோடைய நூல் வெளி என்ன அப்படின்னா, தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் தூது என்பது ஒன்று. தூது அப்போ தூதுனா என்ன? ஒரு சிற்றிலக்கிய வகை. இந்த சிற்றிலக்கிய வகையான தூதை வேறு பெயர்களில் சொல்கிறாங்க. அது என்ன? வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுறாங்க. நான் 2004 எழுதின ஒரு குரூப் 4 இந்த கொஷின் இருக்குது. சந்தி இலக்கியம்னா என்ன அப்படின்னா தூது. ஓகே, அடுத்து இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தும் தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு. இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லணுன்னா, நீ என்கிட்ட மறைமுகமாக எப்படி சொல்லலாம்? ஒரு மாலை வாங்கிட்டு வந்தனா, நான் சொன்ன விஷயத்த நீ ஏற்றுக்கிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி தூது அனுப்புகிறாங்க. இதை செய்கிறியா அப்படின்ற மாதிரி. அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக களிவெண்பாவால் இயற்றப்பட்டதாகும். அப்போ தமிழ் விடு தூது என்ன வெண்பா? களிவெண்பா. தமிழ் விடு தூது மதுரையில் கோயில் கொட்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்டு, காதலில் சொக்கிட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழை, சொக்கநாதர்கிட்ட போய் என்னுடைய காதலை சொல்லிட்டு வா அப்படின்னு தமிழையே தூது அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பெண். அதுதான் தமிழ் விடு தூது. இந்த நூலில் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. 268 6 + 2 8 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆமாம், இந்நூலை 1930 உ.வே.சா முதலில் பதிப்பித்தார். அப்போ தமிழ் விடு தூதுவை பதிப்பிச்சவங்க யாருன்னு கேட்பாங்க. யாரு? உ.வே.சா, உ.வே. சுவாமிநாத ஐயர். இதன் ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. நன்றி.